வணக்கம். ஸ்ரீ சக்தி விநாயகா ஜோதிடம் ஜெகதீஸ்வரன் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்துல மீன ராசியில் நடக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான் நம்ம கண்டிப்பா இந்த மாதத்துல நம்ம பார்க்க போறோங்க. இந்த மாதத்துல மீன ராசி பொறுத்தளவு ஒரு குருவோட அதிபதி. நினைச்சதை சாதிக்கணும், நினைச்சதை அடையணும், தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனைகள், ஆன்மீக வழிபாடுகள், ஒரு பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல நட்புகள் உறவுகள் நம்ம மேன்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு ராசி தான் இந்த மீன ராசி. இப்ப இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்காரு. அதோட ராகு பகவானும் புதன் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு அப்புறம் மேச ராசியில இருக்கிற புதன் பகவானும் மீன ராசியில வக்கரமடைய போறாரு. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வர போறாருங்க. அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில இருக்காரு. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயும் கூட பெற்றிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த மீன ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப மீன ராசியில சுக்கிர பகவான் உச்சமாயிருக்கு. எப்பவுமே தன்னுடைய ராசியில ஒரு கிரகங்கள் உச்சம் பெற்ற போது எப்பவுமே சுக்கிரங்கிறது ஒரு சுப கிரகங்கள். அப்படி சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது விரையச்சனி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையச்சனியும் நடக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பா இருக்கும். தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் இந்த மீன ராசிக்கு. இந்த மீன ராசியில நல்ல நல்ல மாற்றங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடியே நினைச்சிருப்பீங்க. நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம நினைக்கிறோம், ஆனா நமக்கு நடக்கல, தடுமாற்றங்களும் இருக்கு அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கட்டாயம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயும் குருவும் இந்த மாதத்துல பரிவர்த்தனை ஆக போகுது. அதனால பரிவர்த்தனை ஆகும் பொழுது உங்க ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கும். இனிமே இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா குழப்பங்கள் ஆயிருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். இதனால நம்மளால பண்ண முடியுமா அப்படி அந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். ரெண்டாவது, குடும்பத்துல பாத்தீங்கன்னா உறவு முறையினால இருந்த பிரச்சனை எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா தான் இந்த மாதம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வர போறாரு. அது குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காரு. அது குருவோட சூரியனும் சேர போறாரு. அப்ப குருவோட சூரியன் சேர போது சிவகுரு யோகங்கிறத நம்ம சொல்லுவோம். அதாவது சிவனும் குரு சேர்ந்து இருந்தா ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு தேடி வரும். அதாவது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் இவர்கிட்ட போனா நமக்கு தெளிவான முடிவு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு அது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்துட்டு நம்ம சொந்த ஊருக்கே நம்ம போயிடலாமா, இல்ல சொந்த ஊர்ல இருந்துட்டு நம்ம சொந்த ஊர்ல இருந்து நம்ம டெவலப்பே ஆக முடியல, அதனால வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அங்க ஏதாவது வேலை செஞ்சு நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த மாதத்துல நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடந்தே தீரும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பாத்தீங்கன்னா தலை சிறந்த விளங்கக்கூடிய ஒரு மாணவர்களா கண்டிப்பா இருக்கும். என்கிட்ட மாணவ செல்வங்கள் நீங்க ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கிற மதிப்பெண்கள் கட்டாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்புங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க எக்ஸாம் எழுதினாலும் இல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கான நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை உங்களுக்கு எல்லாமே இந்த மாதத்துல நீங்க கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 8ஆவது அதிபதி பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருக்கிறார்.
அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல முன்னேற்றங்கள் வரும். இப்ப திருமணம் ஏதாவது நீங்க வீட்டுல ஸ்டெப் எடுத்தீங்கன்னா திருமணம் பண்ணலாம். இல்ல லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல நம்ம சொல்லாம வேண்டாமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய ஒரு டைம். பட் என்ன ஒண்ணுன்னா விரைய சனி நடந்துட்டு இருக்கு. 12ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கு. சனி ஆட்சி பெற்றிருக்கும் போது சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். இப்ப ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டும் போது உங்களுக்கு கடனால எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு வீடுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆடம்பரங்கள் பண்ணியோ இல்ல ஹாஸ்பிட்டல் செலவு நீங்க விரையும் வச்சீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு பாதிப்பா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா மேன ராசியில சனியோட செவ்வாய் சேர்க்கை பெறும் பொழுது செவ்வாய் வந்து ரத்தக்காரகன். அப்ப ரத்தக்காரகன் இருக்கும்போது நமக்கு உடல் உபாதைகளை கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கலாம். வண்டி வாகனத்திலையும் கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கலாம். அதனால வந்து உடல் உபாதைகள் வண்டி வாகனத்துல போகும்போது கண்டிப்பா கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நைட் நேரத்துல டிராவல் பண்றது கண்டிப்பா கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களை நம்பி வரவங்களை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட நீங்க அனுப்புறத அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மேனராசிக்காரங்க ஒரு தான தர்மங்கள் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். சனிக்கிழமைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப உங்க ராசியில 7 நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத உடல் உபாதைகள் தொந்தரவு பண்ணிடுவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் உபாதைகள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உறவு முறைகள் கண்டிப்பா ஒரு புது உறவு முறைகள் உங்களை தேடி வரும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். அப்பா வகை சப்போர்ட்டும் அம்மா வகையில் சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும். அசையா சொத்துகள் நீங்க ஏதாவது விரைவு பண்ணுங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வீட்டுல சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்றது, அது மாதிரி நீங்க பண்ணும்போது நமக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது கண்டிப்பா கொடுக்காது. அதனால மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த மாதம் நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னதான் ஒரு கோச்சாரம் படிக்கிறோம்னு நம்ம பார்த்தாலுமே கூட நம்மளுடைய சுயஜாதத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்க ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால உங்களுடைய ஜாதகம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க என்கிட்ட நீங்க பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.